many places. அநேக குழந்தைகளை, Many children. இப்பொழுது நான் சந்தித்துக் I கொண்டிருக்கிறேன். am meeting them right now. என் வல்லமை இறங்கிக் My கொண்டிருக்கிறது. power is coming down. என்னுடைய மகிமை அவர்கள் இறங்குகிறது. My glory is coming down. நான் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவன். I am a God who is far and near. என் வார்த்தைகள் இறங்கி வருகிறது. My word is coming down. இதோ ஒரு புதிய காட்சியை பார்க்கிறேன். Behold, I see a new thing. ஒரு பெரிய புத்தக சுருளை பார்க்கிறேன். I see a big scroll. வானத்தில் அமர்ந்திருக்கிறவரை பார்க்கிறேன். I see someone sitting in the heavens. அவருடைய கையிலே அது இருக்கிறது. That scroll is in his hand. அவர் மகாபெரிய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். He is sitting in a big great throne. அவர் அந்த புத்தகத்தை தன்னுடைய இரண்டு கைகளிலும் ஏந்தி பிடிக்கிறார். He is holding the scroll in his two hands. அவர் அதை இரண்டாய் பிட்கிறார். He is unfolding the scroll. ஒன்றை அவர் நம்மை நோக்கி வீசி எறிகிறார். On one hand, he is throwing one end of the scroll at us. இதை நான் இந்த ஏஞ்சல் டிவிக்கு என்று தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God says, I am giving this scroll to Angel TV. இன்னொன்றை என் கையிலே வைத்திருக்கிறேன். The other one I am holding in my hand. நீயும் நானும் இணையும் பொழுது, When you and I join together, என்னோடு நீ இணைந்திருக்கும் பொழுது, when you are joined with me, இதோ என் வார்த்தையின் முழுமை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். oh behold, the fullness of my word will be revealed to the people. என்னால் அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. Without me you can do nothing. நான் கர்த்தர். I am the Lord. உன்னை நான் முத்திரை செய்து வைத்திருக்கிறேன். I have anointed you and sealed you. என்னுடைய கைகளில் நான் வைத்திருக்கிறேன். I have kept you in my hand. பலங்கொண்டு திடமனதாயிரு. Be strong and be bold. ஒருவரும் உனக்கு விரோதமாக எதிர்த்து இருக்கிறதில்லை. No one can stand against you. நான் கர்த்தர். I am the Lord. நான் சொன்னதை நிறைவேற்றுவேன். I will do what I say. இதோ தேவனுடைய பிரசன்னத்தை நான் பார்க்கிறேன். Oh, I see the presence of God. பெருவெள்ளத்தின் இரைச்சலை கேட்கிறேன். I hear mighty rushing sound. பெரிய பெரிய அலைகளை நான் பார்க்கிறேன். I see mighty waves. அவைகள் பொங்கி எழுந்திருக்கிறதை பார்க்கிறேன். I see it rushing and rising up. பெரிய பெரிய ஆலயங்களை நோக்கி அது வேகமாய் நகர்ந்து வருகிறதை பார்க்கிறேன். It is coming with great force at many churches. அவைகளின் மேலே அது பலமாய் மோதுகிறதை பார்க்கிறேன். I see it smashing against them with great force. அவைகளுடைய அஸ்திபாரங்கள் அசைக்கப்படுகிறதை பார்க்கிறேன். I see the foundations being shaken. அது வலப்புறமும் இடப்புறமுமாக அசைகின்றன. It is the foundations are shaken from left to right. ஒருவன் கட்டினது நிலைத்தால் அது பாக்கியமுள்ளதாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord said, if any building stands, it is he who builds it is blessed. அந்த அலைகளின் பின்னால் நின்று கொண்டிருக்கிற மகா பெரிய தூதர்களை பார்க்கிறேன். I see the mighty angels standing behind the waves. அவர்கள் இதோ தங்களுடைய அறையிலே தங்க நிறமான கச்சைகளை கட்டி இருக்கிறார்கள். Oh, they are having a golden belt around their waist. தங்களுடைய கைகளிலே பட்டயத்தை பிடித்திருக்கிறார்கள். They have a sword in their hands. அவருடைய கண்களிலே நெருப்பு மயமாய் காணப்படுகிறது. There are fires coming out of their eyes. கர்த்தருடைய தீர்ப்பை செலுத்துவதற்கென்று கர்த்தரிடத்தில் கட்டளை பெற்று வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். They are telling to me that they have received orders from God to execute his judgments. அசைக்க போகிற கர்த்தர். It is the God who shakes. அசைக்க போகிற கர்த்தர். It is the God who shakes. அசைக்க போகிற கர்த்தர். It is God who shakes. இந்த வார்த்தை வானமெல்லாம் நிரம்புகிறதை This பார்க்கிறேன். word is spreading all over heaven. ஒரு பெரிய கூட்டம் அந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். A huge company is repeating those words. வானத்தையும் பூமியும் அவர் அசைக்க போகிறார். God is going to shake the heavens and the earth. பூமியின் கடையாந்திரங்களை அசைக்க போகிறார். The uttermost part of the earth is going to be shaken. வானத்தின் சத்துவங்களை அசைக்க போகிறார். The elements in heaven are going to be shaken. அதற்கு முன்பாக தம்முடைய நியாய தீர்ப்பை தன்னுடைய வீட்டிலே துவக்குகிறார். Before that, he is going to begin his judgment in his house. அவருடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்கிறவன் யார்? Who can stand before his judgment? நான் கர்த்தர். I am the Lord. நான் யூதாவின் ராஜா. I am the King of Judah. நானே கர்த்தர். I am the Lord. எனக்கு சமானமானவர் வேறு ஒருவரும் இல்லை. There is none equal to me. இதோ நான் உன்னை தொடுகிறேன். Behold, I am touching you. என் வல்லமையினால் உன்னை மூடுகிறேன். I am filling you with my power. பெற்றுக்கொள். Receive. புதிய அனுபவங்களை கர்த்தர் அநேகருக்கு தந்து God கொண்டிருக்கிறார். is giving new experiences to many people. அநேகருடைய நாவுகள் திறக்கப்படுகிறது. Many people's tongues have been opened. அநேகருடைய கையிலே நெருப்பு பற்றியதைப் போல உணர்கிறீர்கள். Many people are feeling the fire of God in your hands. புதிய வரங்கள் இறங்கி வருகிறது. New gifts are coming down. தேவன் ஒரு புதிய கால ஊழியங்களை தரிசிக்க போகிறார்கள். You are going to do a new work for God. உலகம் அதை பார்க்க போகிறது. The world is going to see that. உலகம் கர்த்தருடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள போகிறது. The world is going to know the glory of God. பொல்லாத கிரியைகள் அறுக்கப்பட போகிறது. The powers of evil are going to be plucked away. நன்மை புறப்பட போகிறது. Good is going to come out. கர்த்தர் அதை சொல்லுகிறார். The Lord says that. இப்பொழுது கர்த்தர் உங்களுக்காக மனதுருகுகிற தேவனாக இறங்கி வந்திருக்கிறார். I see now the Lord Jesus as a compassionate God for you. உங்களில் சிலருக்கு புதிய பெயர்களை தருகிறார். He is giving you new names.
சிலருடைய காதுகளில் அவருடைய சத்தம் கேட்கிறது. Some of you are hearing his voice in your ears. சிலரை அவருடைய தோளோடு அணைத்துக் கொள்ளுகிறார். He is hugging some of you to him now. என்னால் அதை பார்க்க முடிகிறது. I'm able to see that. ஒரு குடும்பம் முழுவதும் அவருடைய காலில் விழுந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். An entire family is falling down at the feet of the Lord and crying. 3 சின்ன குழந்தைகள் இருக்கிறாங்க. There are 3 small children. 2 பெரிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. 2 big children. ஒரு தகப்பனும் ஒரு தாயும் ஒரு வயதானவரும் இருக்கிறாங்க. One father and mother and one aged person. அவர்கள் நடுவிலே கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். The Lord is standing in their midst. இந்த குடும்பம் முழுவதும் எனக்கு பரிசுத்தமானது என்று சொல்லுகிறார். The Lord said, this family is holy unto me. அவனவனுடைய நன்மைகள் அவன் மேல் இறங்கி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord said, whoever does any good, it will come upon him. அநேக குடும்பங்களை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். I am meeting many families. என் மகிமையின் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். I am stretching out my glorious hand. அவர்கள் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை பார்க்க போகிறார்கள். Today they are going to experience something new. என்னுடைய முத்திரை அவர்கள் மேல் இறங்குகிறதை பார்க்க போகிறார்கள். They are going to experience my seal coming upon them. இன்று இரவிலே அநேகர் புதிய தரிசனங்களை பார்க்க போகிறார்கள். Tonight many of you are going to see new visions. நான் அநேகரை வானத்திலே எடுத்துச் சென்று என் காரியங்களை வெளிப்படுத்துவேன். I am going to take many to heaven and reveal to them new things. அநேகருடைய கண்கள் திறக்கப்பட போகிறது. Many spiritual eyes are going to be open. நான் இப்பொழுது அதை செய்திருக்கிறேன். I am done that right now. நான் கர்த்தர் என்று சொல்லுகிறேன். I am the Lord, says the Lord. இதோ என் கண்களிலிருந்து காட்சிகள் மறைகிறது. Oh, these scenes have been disappearing from my eyes. ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது. I hear a loud sound. உங்களுக்கு சமாதானம். Peace unto you. நான் வருமளவும் இந்த பூமியிலே சமாதானம். Till I come, let there be peace on this earth. உன் இருதயத்திலோ நித்திய சமாதானம். Let there be great peace in your heart. நான் சமாதானத்தின் கர்த்தர். I am the Lord of peace. என் மகிமை உன்னோடு இருக்கும் என்கிறார். The Lord said, my glory will be with you. அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே. Oh, good and gracious Lord. இன்றைக்கு எங்கள் ஜனங்களை சந்தித்தவரே. Oh, you who met your people today. எங்களை கண்களை திறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். Oh, we praise you for opening our eyes. இது ஒரு மிக முக்கியமான ஒரு நாளாய் பரலோகத்தில் குறிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். We thank you that today is an important day in heaven. அந்த நாளை ஜனங்களுக்கு அறிவிக்கத்தக்கதாக இந்த ஒரு வாய்ப்பை ஏஞ்சல் டிவியின் மூலமாக கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். We thank you for giving Angel TV this opportunity to declare to your people this day. நீர் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்களை சந்தித்திருக்கிறீர். Today you touch thousands of people. ஆயிரக்கணக்கானவருடைய கண்களை தொட்டிருக்கிறீர். You touch the spiritual eyes of thousands of people. நீர் நியமனம் செய்திருக்கிறீர். You have selected many people. அநேகருடைய நெற்றியிலே முத்திரையை அணிவித்திருக்கிறீர். You have sealed many people's foreheads. அநேகரை ஆசீர்வதித்திருக்கிறீர். You have blessed many people. தொடர்ந்து அவர்களை காத்துக்கொள்ளும். Continue to protect them, Lord. இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறேன் பிதாவே. ஆமென். In Jesus' name I prayed for them. Amen. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை ஆவியிலும் ஆத்மாவிலும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவார். May the Lord bless you and glorify you in your spirit and in your soul. Amen.